இந்த பொடி ஒண்ணு இருந்தா போதுங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல், உடம்பு வலின்னு எதுவுமே பக்கத்துல அண்டாது. இன்னைக்கு மருந்து குழம்புக்கு தேவையான பொடி தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாமே வந்து நமக்கு பக்கத்துல இருக்க நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இப்ப இதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னா, கண்டந்திப்பிலி, மஞ்சள், பரங்கிச்சக்கம், சுக்கு, சித்திரத்த. இப்ப இதுல வந்து அரிசி திப்பிலி, வால் மிளகு, மிளகு, சீரகம், சதக்குப்பை, ஓமம், பெருங்காயம் சொல்லிட்டு ஒரு 10 மூலிகைக்கு மேல குடுத்துருக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு, கல்லுல வச்சு இடிச்சு எடுத்துட்டு வந்துர்றேன். இப்ப பாருங்க இது போல நல்லா இடிச்சாச்சு. இந்த மாரி நல்லா இடிச்சு வச்சுட்டு மிக்ஸில போட்டா தான் நமக்கு நல்லா அரைப்படும். இப்ப நம்ம காய வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒண்ணொண்ணா போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார வந்து நல்லா தொடச்சிட்டு ட்ரையா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இது போல ஒவ்வொரு பொருளையும் நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துட்டு, ஒரு சல்லட வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையும் ஒரு ஏர் டைட்டான ஒரு டப்பால போட்டு வச்சுட்டோம்னா 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது. நெக்ஸ்ட் வீடியோல இந்த பொடிய வச்சு எப்படி நம்ம மருந்து குழம்பு செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.